தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகமான மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உறுப்பு கல்லூரிகளோட நெல்லை, குமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற கல்லூரிகள் இந்த மாவட்டத்தில் இந்த பல்கலைக்கழகத்துக்குள் அடக்கம். இந்நிலையில இந்த பல்கலைக்கழகத்தில் நேற்று மாணவர்களிடையே ஒரு சாதி ரீதியிலான ஒரு மோதல் நடந்ததுல மாணவர் ஒருவரின் மண்டை உடைக்கப்பட்டது. அது ஒரு பெரிய விவகாரமான நிலையில மேலும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற நிலையில பல்கலைக்கழகத்துக்கு மறு அறிவிப்பு வருவதை காலவரையற்ற விடுமுறை அளித்து அந்த நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. ஏற்கனவே இந்த அதாவது இந்த பல்கலைக்கழகத்துல முதுநிலை பட்டதாரிகள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த முதுகலை பட்டப்படிப்பு உள்ளிட்ட PhD உள்ளிட்ட பல்வேறு பட்டப்படிப்புகள் பட்டுட்டு இருந்தாங்க. இந்நிலையில இந்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல நேற்று மண்டை உடைக்கப்பட்டது. இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேரன் மகாதேவியை சார்ந்த மதார் பக்கீர் முகமது அப்படிங்கிற மாணவர், அதே மாதிரி வீரநல்லூர் அருகே இருக்க நரசிங்கநல்லூர் பகுதியை சார்ந்த சுந்தர் என்ற ஜான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேரன் மகாதேவி பகுதியை சேர்ந்த அருள்முத்து என்ற செல்வம் ஆகிய 3 மாணவர்கள் மீது தற்போது தீண்டாமை தடுப்பு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மாணவர்களிடையே மோதல் அப்படிங்கிற ஒரு போக்கு கடந்த சில வருடங்களாகவே இந்த இடத்துல அதாவது இந்த பல்கலைக்கழகத்துல அரசு புரசலாக இருந்திருந்த நிலையில தற்போது பகிரங்கமாக வன்கொடுமை, பகிரங்கமா மாணவரை சாதி ரீதியில திட்டி அதன் அடிப்படையில் அவர் அவதூறா பேசிய நிலையில முதுகலை மாணவர்கள் 3 பேர் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிற விவகாரம் நெல்லை மாவட்டத்தில் மட்டுமல்லாது இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த உறுப்பு கல்லூரிகளிலையும் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது.